எல்லோருக்கும் வணக்கம். ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். இன்றைக்கான ஆன்மீக தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமை இரவில் இந்த மூலையில் 11 ரூபாய் நாணயத்தை இது மாதிரி செய்து வையுங்கள், கடன் அடையும், கடனே வராது, பணம் பன்மடங்கு பெருகும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க இல்லைங்களா. அது என்னென்னு பார்க்கலாம். இப்போது பணத்துக்கு தாங்க கஷ்டமாக இருக்குது. கடிச்சிக்கோ பிடிச்சிக்கோன்னு இருக்குது. ஏதாவது ஒரு நேரத்தில் அந்த பணத்துக்கு கஷ்டம் என்பது இருக்கும்போது மனசுக்கு வேதனையாக இருக்கும். என்னடா இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறோம், நம்மளும் எவ்வளோ எஃபர்ட்டு போடுறோம், ஆனால் நம்மளுக்கு இந்த பணம் வர வேண்டிய நேரத்தில் வரலையே, அதுவும் கடன்காரங்க தொந்தரவு தாங்க முடியலையே, இவங்க கடனை எனக்கு கடன் அடைஞ்சிட்டாலே போதும், அதை கட்டுற வட்டி எனக்கு மிச்சமானாலே போதும், நான் எப்படியாவது முன்னுக்கு வந்துடுவேன் அப்படின்ற ஒரு நிலைமை இருக்கும். அப்போ நம்மளுக்கு என்ன தோணுன்னா, ஃபஸ்ட் நம்மளுக்கு ஞாபகம் வர்றது முருகன் தான். நம்மளுக்கு ஞாபகம் வருவார். கடனுக்குனாலே முருகன். செவ்வாய்க்கிழமையில் போய் உங்கள் கடனை அடைங்க. செவ்வாய்க்கிழமையில் போயிட்டு உங்களுடைய நகை அடமானம் வச்சுக்கிறீங்கன்னா அந்த கடனுக்கு கொஞ்சம் பணம் கட்டிட்டு வாங்க. தேய்பிரை சஷ்டியில் போயிட்டு பணம் கட்டிட்டு வாங்க. இதெல்லாம் கொஞ்சம் கட்டினா கூட போதும். இப்போ நான் ஒரு கண்ணாடி டம்ளர் எடுத்துருக்கிறேன். அதில் நல்ல தண்ணி நம்ம குடிப்போம் இல்லைங்களா, அந்த தண்ணீரை கொஞ்சம் ஊற்றிருக்கிறேன். இது ஊற்றும் பொழுதே முருகா முருகா முருகான்னு என்ன சொல்லுவாங்களாம். முருகனுக்கு நீ என்ன கொண்டு போய் கொடுக்குறியோ அதை அவர் பெருசாகவே நினைக்க மாட்டார். அந்த தண்ணியில் ஒரு கொஞ்சம் பன்னீர் எப்பவுமே அந்த இடத்துல நம்மளுக்கு பண அபிவிருத்தியை காமிக்கும். ஒரு சில விஷயங்கள்லாங்க நம்ம ஈஸியான ஒரு இது ரெமிடி தான் இப்போ நான் சொல்ல போகிறது உங்களுக்கு. இது செய்யும் பொழுதே எனக்கு அம்மா நான் எதிர்பார்த்த பணம் எனக்கு வந்துடுச்சுமா. எனக்கு நிறைய பேர் எனக்கு கமெண்ட்ஸ், எனக்கு எல்லா கமெண்ட்ஸையும் எடுத்து கம்யூனிட்டியில் போஸ்ட் பண்ணணும்னு எனக்கு தோணாது. ஏன்னா என்னோடய வீடியோவை பிடிச்சி பார்க்குறவங்க பார்க்கட்டும், செய்கிறவங்க செய்யட்டும், ஆனால் நம்பிக்கையோடு இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா நல்லதே நடக்கும்ப்பா. இப்போ அடுத்தது என்னென்னா, மஞ்சள் தூள். மெயினாக மஞ்சள் தூள் போடும் பொழுது மங்களகரமாக முருகான்ற வார்த்தையை நீங்கள் உச்சரிச்சுக்கிட்டே இருங்க. முருகன் துணை. முருகன் எப்பவுமே செல்வ கடவுள். முருகனை வணங்குறவங்கள பாருங்களேன், நல்ல செல்வ செழிப்போடு இருப்பாங்க. அப்போ அந்த முருகனுக்கு இப்போ இந்த இரவு நேரத்தில் நீங்கள் இதை செய்யுங்க. எப்பவுமே ஒன்று காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யலாம், இல்லைன்னா இரவு நேரத்தில் இந்த மாதிரி 11 ரூபாய் நாணயத்துக்கு அவ்வளோ ஒரு மகத்துவம் உண்டு. இப்போ இந்த கண்ணாடி டம்ளரில் சில பேர் என்கிட்ட கண்ணாடி டம்ளர் இல்லைன்னா பாட்டிலில் பயன்படுத்தலாமான்னு பயன்படுத்தலாம். இந்த மாதிரி மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுட்டு அதில் 11 ரூபாய் நாணயத்தை முருகன் பெயர், உங்கள் பக்கத்தில் எந்த முருகன், நீங்கள் திருச்செந்தூர் முருகனை கூட சொல்லுங்கள். திருச்செந்தூர் முருகன் கோவிலை நம்ம நினச்சி கூட நம்ம செய்யலாம் அந்த விஷயத்தை. அடுத்தது பச்சை கற்பூரம் கொஞ்சம் தூவிடுறேன். இந்த முருகனை நினச்சி நான் இதை செய்கிறேன், என் கடன் அடைஞ்சிடும்ன்ற ஒரு நம்பிக்கை வச்சு இதை நீங்கள் செய்யுங்க. இன்று இரவு இந்த மூலையில் வையுங்கள் நான் போட்டிருக்கேன் இல்லைங்களா. தென்மேற்கு மூலை உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா தென்மேற்கு மூலையில் வைங்க. அப்படி இல்லைனா சமையல் அறையில் ஏதாவது ஒரு மூலை, உங்களுக்கு மூளைன்னு ஒன்று கண்டிப்பாக இருக்கும். சமையல் அறையில் தரையில் வைங்க. தரையில் இந்த டம்ளரில் தண்ணி ஊற்றி அதுக்கு மணப்பலகை போட்டும் அது மேலே வைக்கலாம், இல்லைன்னா தரையிலையும் வைக்கலாம். இதை நீங்கள் வச்சுட்டு மறுநாள் எடுத்து இந்த 11 ரூபாய் நாணயத்தை மஞ்சள் துணியில் முடித்து வச்சுருங்க. கண்டிப்பாக நீங்கள் ஒரு செவ்வாய்க்கிழமை செய்ய கடன் அடைந்தே தீரும்.